வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ரொம்ப விசேஷமானது. அதிலும் அம்பிகையினுடைய வழிபாட்டுக்கு மிக சிறப்பானது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து அம்பிகையை நாம வழிபாடு பண்ற போது குடும்பத்துல மன மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷமான நிலையும் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்ம இருந்துட்டு இருக்கிற ஒரு விரதம். ஆடி மாச வெள்ளிக்கிழமையை பத்தி கேட்கவே வேண்டாம். அம்பிகையினுடைய வழிபாட்டுல ரொம்ப முக்கியமானது. அதிலும் இந்த ஆண்டு ஆடி பிறக்கிறதே நமக்கு வெள்ளிக்கிழமையில தான். மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை நமக்கு வருது. அதுல முதல் வெள்ளி எப்படி கொண்டாடணுங்கிறத பத்தி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மிச்சம் இருக்கிற 4 வெள்ளிக்கிழமைகள்ல சில எளிமையான வழிபாடுகளை பத்தி சொல்றேன். அதுல எது உங்களுக்கு முடியுதோ அதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியும் வீட்டுல நமக்கு எப்பயுமே ஒரு சந்தோஷமான நிலையும் அம்பாள் கண்டிப்பா தருவா. பொங்கல் வச்சு வழிபாடு பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். வீட்லயும் வச்சு வழிபாடு பண்ணலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், காவல் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோவில்லையும் போய் நம்ம பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணலாம். மாவிளக்கு போடுறது, திருவிளக்கு வழிபாடு செய்யறது, சுமங்கலி பூஜை செய்யறது அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வெள்ளிக்கிழமையில செய்யற போது அது இன்னும் அதிவிசேஷமான பலனை நமக்கு தரும். எது உங்களால முடியுதோ செய்யுங்க. எல்லாம் சொன்னீங்களேமா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படையல் போடுறத சொல்லலையே அப்படின்னா எப்படி சொல்லாம இருப்பேன். வெள்ளிக்கிழமை எந்த வெள்ளி உங்களால முடியுதோ அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற நம்முடைய குல தெய்வம், நம்ம இஷ்ட தெய்வம், நமக்கு விருப்பமான அம்பிகைக்கு தளிகைன்னு சொல்லக்கூடிய படையல் போட்டு நாம வழிபாடு செய்யறது வீட்டுல அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் உண்டாக்கும், எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரும். நான் நிறைய சொல்லியிருக்கேன். எது உங்களால முடியுதோ அதை கண்டிப்பா செஞ்சு அம்பிகையினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று மகிழுங்கள். Download ShareChat.